ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸனை ஆலியா ஹைட்ஸ் ஹர் ஃபீலிங் இன் ரஷ்யன் சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரே நேரத்தில் நிறைய டீட்டெயில்ஸை இந்த அனிமையில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால முக்கியமான விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆலியா ஹைட்ஸ் ஹர் ஃபீலிங் இன் ரஷ்யன் சீசன் 1 எபிசோட் 2. சோவாக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோ ஸ்டோர் ரூமுக்கு போகிறேன். மாஸ்டிக்கு ஹெல்ப் பண்ண வந்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சோவா சொல்ல ஒரு மணி நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டுனா நம்ம ஹீரோ கேட்குறான், நீங்கள் 2 பேரும் நல்லாவே ஒத்து போறீங்க போலியே அப்படின்னு சொல்லி. ஆலியா கொஞ்சம் கடுப்பாப்ரா, இந்த மேலே இருக்கிற போர்ட் கேமை கொஞ்சம் எடுத்தாரியா அப்படின்னு சொல்லி சோவா கேட்கவோ சரி நம்ம ஹீரோவும் ஏனியை போட்டு எடுத்து கொடுக்குறான். இந்த கேம்ஸ் எல்லாம் எதுக்கு இருக்குன்னு நம்ம ஹீரோ கேட்டா, ஃபெஸ்டிவல் டைமில் நாங்கள் இதை விளையாடுவோம் அண்ட் எப்பவும் நான் தான் இதில் வின் பண்ணுவேன் அப்படின்னு சோவா சொல்கிறா. சோவா அங்கேருந்து போகவும் எனக்கும் அட்டென்ஷன் கூட என்கிட்டையும் வாயேன் அப்படின்னு சொல்லி ஆலியா ரஷ்யனில் பேசுகிறா. நம்ம ஹீரோக்கு புரியாத மாதிரியே அமைதியாக இருக்கான். என்கிட்டயும் வா அப்படின்னு வா ரஷ்யன்ல பேசிட்டு இருக்கா. ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அண்ட் சோவா சொல்லுவோம். இப்போ ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் அந்த இடத்துக்கு வர. கோசே உன்னை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நீ ரொம்ப டேலண்டட் ஆச்சே அப்படின்னு சொல்லி அந்த பிரசிடென்ட் கேட்கறான். நம்ம ஹீரோ கிளம்பவும் இவ்வளோ ஹெல்ப் பண்ணிருக்க உன்னை சும்மா அனுப்ப விரும்பல, எங்க கூட டின்னர் சாப்பிட வாங்க நம்ம கூப்பிடுறான். சோவாவோ ஒத்துக்கோ அப்படின்னு சொல்றா. ஜூனியர்ஸ் நீங்களும் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சோவா ஆலியாவையும் அவன் இன்வைட் பண்றான். எல்லா வேலையும் நீ குயிக்கா முடிச்சிட்ட, வேற லெவல் தான் அப்படின்னு பிரசிடென்ட் பாராட்டினா. அது மட்டும் கிடையாது, அவன் பேப்பர் ஒர்க் நெகோசியேஷன் எதனாலும் பக்காவா முடிச்சிருவான்னு சோவா சொல்றா. பாராட்டினதெல்லாம் போதும், நான் அந்த அளவுக்கு ஒர்த் இல்ல அண்ட் ஸ்டூடெண்ட் கவுன்சில்லாம் எனக்கு செட் ஆகாது, அதை மிடில் ஸ்கூல்லேயே நான் புரிஞ்சுக்கிட்டேன் நம்ம ஹீரோ சொல்றான். நீ ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல இருந்தா காலேஜ்ல உனக்கு ஈஸியா சீட்டு கிடைக்கும்ல அப்படின்னு பிரசிடென்ட் கேட்கறான். இந்த வழக்கெல்லாம் நான் சிக்க மாட்டேன் நம்ம ஹீரோ சொல்றான். ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல ஜாயின் பண்ணுப்பா அப்படின்னு சோவா கேட்கறா. எப்படினாலும் நீ தான் அடுத்த ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் ஆக போற, நான் எதுக்கு நம்ம ஹீரோ கேட்டா. சோவா என்னமோ டேலண்டட் தான், பட் அவ ஜெயிப்பாளான்னு தெரியாது. ஏன்னா ஆலியாவும் ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் ஆக போட்டி போடுறா அப்படின்னு சொல்லி பிரசிடென்ட் சொல்றான். அப்படியா நம்ம ஹீரோ கேட்கவும் ஆலியாவும் ஆமா அப்படின்னு சொல்றா. இப்போ இவங்க ஆர்டர் பண்ண ஃபுட் வருது, ஸோ எல்லாருமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நான் இந்த பக்கமா போறேன், கோஜாவை நீ வீட்டுக்கு கூட்டிட்டு போயிரு நம்ம ஹீரோட்ட சொல்லிட்டு பிரசிடென்ட் சோவா கூட போறேன். நைட் நேரம் ஒரு பொண்ணை தனியா விட முடியாது, நம்ம ஹீரோவா ஆலியா கூட போறேன். நீ பிரசிடென்ட் எலெக்ஷன்ல கலந்துக்கிட போறியா நம்ம ஹீரோ கேட்கவும் ஆமான்னு ஆலியா சொல்லிட்டு எதையோ யோசிச்சுட்டு சரி இதுக்கப்புறம் நான் போய்க்கிடுவேன் அந்த இடத்துல இருந்து போறா. நம்ம ஹீரோ அவன் வீட்டுல போய் பார்த்தா சோவா அவனுக்கு முன்னாடி அங்க உட்கார்ந்துருக்கா. நீ இங்க என்ன பண்ற நம்ம ஹீரோ கேட்டா. இன்னைக்கு நைட் நான் இங்க தான் தங்க போறேன்னு வா சொல்றா. மாங்கால உள்ள ஒரு ரொமான்டிக் கதையை படிச்சுட்டு கடைசியில அவளோட அண்ணன்தான்ப்பா அவ லவ் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லவும் ஆமா ஸ்கூல்ல என்ன புதுசா நம்ம சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்ன நம்ம ஹீரோ கேட்கவும் நான் ஒன்னும் போய் சொல்லலையே, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ்னா என்னதுன்னு கேட்கவும் வயசுல இருந்து ஒன்னா இருக்கிறவங்க நம்ம ஹீரோ சொன்னா. அப்ப அது சிப்ளிங்ஸ்க்கோ பொருந்தும் தானே, டெக்னிக்கலி நீ என்னோட அண்ணனா இருக்கலாம், பட் நம்ம ஒன்னா தான் வளர்ந்துருக்கோம், ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதுல என்ன தப்புன்னு பா கேட்கறா. அட அந்த கதையில உண்மையிலே இது ஹீரோயினோட அண்ணன் தான் அப்படின்னு சொல்லவும் ஒருவேளை அவங்க ஸ்டெப் சிப்ளிங்ஸா இருக்கும்பா நம்ம ஹீரோ சொல்றான். பிளட் ரிலேட்டடா இருந்தவங்க லவ் பண்ணாதான்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சோவா நம்ம ஹீரோவை திட்டுறா. காலங்காத்தாலேயே நம்ம ஹீரோ மேல உட்காந்தவா நம்ம ஹீரோவை எழுப்பி விட்டுட்டு இருக்கா. என்ன பிக் பிரதர் நீ என்ன லவ் பண்றியா, மேல உட்கார்ந்துருக்கிறது உனக்கு வெக்கமா இருக்கா அப்படின்னு வா கேட்கறா. தேவையில்லாம விளையாடாம எந்திரி அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா. என்னது உனக்கு எந்திரிக்க நான் ஹெல்ப் பண்ணணுமா வா டபுள் மீனிங்ல கேட்கறா. நம்ம ஹீரோவோட சிஸ்டர் தான் சோவா, அவளை கூட்டிட்டு நம்ம ஹீரோ இப்போ ஷாப்பிங்க்கு போறான். 2 பேருக்கும் அனிமே பிடிக்கும், ஸோ ஒரு அனிமே மூவி பாக்குறாங்க. இதை டிவியில போட ரொம்ப நாள் ஆக்குவா, ஸோ திரும்பவும் போய் பார்க்கலான்னு வா படத்துக்கு போனா. ஒரு படத்தை எத்தனை மட்டும் தான் பாப்பா, ஒழுங்கா வா ஷாப்பிங்க்கு போலாம் நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறான். காமெடியா இவ்வளவு நேரம் நடந்துட்டு இருக்க சோவோ திடீர்னு நல்லவா மாதிரி நடக்க ஆரம்பிக்கவும் அந்த சில்வர் ஹேர் ஒளிஞ்சிருக்கிறத நீ எப்போ நோட்டீஸ் பண்ணன்னு கேட்கவும் நான் நல்ல பொண்ணு மோடுக்கு நீ மாறும்போதே புரிஞ்சிருக்க வேணாமான்னு சோவா கேட்கறா. இந்த ஃப்ளோருக்கு வந்ததுல இருந்து அவ நம்மள ஃபாலோ பண்றான்னு சொல்லவும் எப்படி பேசலாம் நம்ம ஹீரோ கேட்டா. இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு டேரக்டா ஆலியாட போய் பேச ஆரம்பிச்சிருதா. ஓ என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ், இப்பதான் உன்னை மீட் பண்றேன்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஓ நானும் உங்களை இப்பதான் பார்த்தேன் ஆலியா சமாளிக்கிறா. நீ லஞ்ச் சாப்பிட்டியா, நம்ம ஒன்னா போய் லஞ்ச் சாப்பிடுவோமான்னு ஆலியாட்ட கேட்கவும் ஆலியாவும் சரின்னு சொல்றா. அந்த ரெஸ்டாரண்ட் ஆலியாவுக்கு சரிப்பட்டு வராது, நம்ம வேற இடத்துக்கு போலாம் நம்ம ஹீரோ சொல்றா. காரமான ஃபுட் உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்கவும் அப்படி என்ன காரா இருந்த போது ஆலியாவும் சரி அப்படின்னு சொல்றா. ஸ்பைசி ராமனுக்கு எங்க கூட சாப்பிடுன்னு சொல்லவும் ஆலியா ஒன்னால அது முடியாது வேணா நம்ம ஹீரோ சொல்றான். பட் ஆலியா நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டா. கடையோட பேரே நரகத்தின் சமையலறை அப்படின்னு போட்டிருக்கு. இந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற எல்லா டிஷ்ஷோட நேமும் ஹெல்லில் ஸ்டார்ட் ஆகும், அதான் கடை பேரு அப்படின்னு சொல்லி சோவா சமாளிக்கிறா. சாப்பாடோட பேர் எல்லாமே ரொம்பவும் பயங்கரமாவும் வித்தியாசமாவும் இருக்கு. லைட்டான காரம், மீடியம் காரம், அப்புறமா ரொம்பவே ஸ்ட்ராங்கான காரம் அப்படின்னு சோவா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். தெரியாத டிஷ் ஆர்டர் பண்ணி கஷ்டப்பட வேணாம், ஸோ லைட்டான காரமே நான் செலக்ட் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்லவும் நானும் அதையே செலக்ட் பண்றேன் ஆலியா சொல்றா. நானும் அதை செலக்ட் பண்றேன்னு சோவாவும் அதையே ஆர்டர் பண்றேன். சோவா ஒன்னு டாம்பாய் ஸ்டைல்ல பார்த்ததில்ல அப்படின்னு ஆலியா கேட்கவும் பிரைவேட் டைம்ல நான் அந்த மாதிரி தான் வித்தியாசமா இருப்பேன் அப்படின்னு சோவா சொல்லவும் அவன் நீயும் இவனும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஆலியா கேட்கறா. மாசத்திக்காவும் நானும் இன்னைக்கு ஒரே பெட்ல தான் காலையில ஒன்னா இருந்துச்சோம் அப்படின்னு சோவா சொல்றா. அவனோட ட்ரெஸ் தான் நான் போட்டிருக்கேன்னு சொல்லவும் அவளாதான் என் வீட்டுக்கு என் பெட்ல படுத்துக்கிட்டா நம்ம ஹீரோ சொல்றான். நான் பொய் சொல்லல, இது சந்தேகத்தோட பார்க்காத அப்படின்னு நம்ம ஹீரோ ஆலியாவை பாக்குறான். லைட் காரத்துல ஆர்டர் பண்ணதே பார்க்க பயங்கரமா இருக்கு. ஆலியா தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அப்படியே இப்ப டக்குன்னு எடுத்து சாப்பிடலான்னு வாயில வச்சா ஆலியாவுக்கு இதுவே ரொம்ப பயங்கர காரமா இருக்கு. ஆலியா நீ ஓகே தானா நம்ம ஹீரோ கேட்கறான். நல்லா தான் இருக்கு அப்படின்னு அவ சமாளிக்கிறா. பட் எனக்கு வலிக்குது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி ரஷ்யன்ல அழுதுகிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு ரஷ்யன் புரிஞ்சாலும் அவனால இப்ப ஹெல்ப் பண்ண முடியல. என்ன ஆலியா எப்படி இருக்கு அப்படின்னு சோவா கேட்கவும் சூப்பரா இருக்கு அப்படின்னு ஆலியா சொல்றா.
சொல்றா. இன்னும் காரம் வேணும்னா எக்ஸ்ட்ராவா இதை ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சோவா வேணும்னே வில்லத்தனமா அதை கொடுக்குறா. நம்ம ஹீரோவை புரிஞ்சுக்கிட்டு ஆலியா வேணாம் அப்படின்னு சொன்னா, ஜஸ்ட் ஒரு டிராப் ஒண்ணு என்ன கொன்றாத அப்படின்னு சொல்லி அவளும் அந்த லிக்யூட கொஞ்சமா தான் ஆட் பண்றா. இப்போ காரத்துல அந்த ரெஸ்டாரண்டே அளவுக்கு கத்துறா. சோவா எதையோ வாங்க மறந்துட்டான்னு தனியா போயிருக்கா. இப்போ ஆலியாவும் நம்ம ஹீரோவும் உட்காந்துருக்காங்க. அங்க ஐஸ்கிரீம் கடை இருக்கிறத நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஆலியாக்காக ஐஸ்கிரீமை வாங்குறதுக்கு போறான். ஐஸ்கிரீமை சாப்பிட்டது ஆலியாவுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஆமா, நீ எதுக்கு ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்டாவ ஆசைப்படுறான்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் ஜஸ்ட் டாப் பொசிஷன்ல இருக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு ரீசன் தேவையா என்ன அப்படின்னு ஆலியா கேட்கவும், உனக்கு ரன்னிங் மேட்டா யாரை செலக்ட் பண்ண போறான்னு நம்ம ஹீரோ கேட்டா, நான் தனியாவே கூட நின்று ஜெயிச்சிருவேன். ரன்னிங் மேட்டுங்கிற வைஸ் பிரசிடென்ட் சும்மா பேருக்கு தான் அப்படின்னு ஆலியா சொல்றா. பட் நீ எனக்கு ரன்னிங் மேட்டா இருந்தா அப்படின்னு சொல்லி ஆலியா ரஷ்யன்ல சொல்றா. அம்மா என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு மிடில் ஸ்கூல்ல ஒரு பொண்ணு அழுதுட்டு இருந்ததை நம்ம ஹீரோ வந்து இப்ப யோசிச்சு பாக்குறான். இதை பத்தின டீட்டெயில லேட்டரா நமக்கு காமிப்பாங்க. வேற எதுவும் பிளான் இருக்கான்னு ஆலியா கேட்கவும், இல்ல வீட்டுக்கு தான் போகணும் நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப எனக்கு கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்றியா, எனக்கு ட்ரெஸ் வாங்க வேண்டியது இருக்கு அப்படின்னு ஆலியா சொல்றா. இந்த மாதிரி ட்ரெஸ் எடுக்கிறதுக்குலாம் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்கள தான் கூட்டிட்டு போவாங்க நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, ஆலியாக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, ஸோ சோசியல் சர்க்கம்டான்சஸ் பத்தி தெரியாதுல்ல நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, சரி நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோவை கூட போறான். திடீர்னு அவன் என்ன என்கிட்ட நல்லவன் மாதிரி நடந்துக்கிட ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்லி ஆலியா யோசிச்சுட்டு, ஒருவேளை நான் பிரசிடென்ட் ஆக மாட்டேன்னு என்ன பாவமா பார்க்கணும், இப்ப நான் காமிக்க போற ஃபேஷன் சொல்ல அவன் என்ன பார்த்து அதிர்ந்து போகணும். ட்ரெஸ்ஸை கலெக்டர் சவுண்ட் கேட்குமோ, டேய் கொஞ்சம் வெளியே தள்ளி நில்ல அப்படின்னு சொல்லி ஆலியா சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ்ஸா இப்ப அவ போட்டு பாக்குறா. எப்படி இருக்கு நம்ம ஹீரோட்ட கேட்கும் போது நம்ம ஹீரோக்கு இதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் காமிக்காம, நல்லா இருக்குன்னு போனை நோண்டிட்டு இருந்தான்னா நம்ம கண்ணத்திலேயே பலார்னு அறவிடணும்னு எப்படி இருக்குன்னு இப்ப கேட்கவும், இது உனக்கு எலகண்டாவும் சூப்பராகவும் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோவில் நல்லாவே பாராட்டுறான். அவன் என்ன பாராட்டிட்டா அப்படின்னு சொல்லி ஆலியா வெக்கப்படுறா. அப்படி ஓப்பனா பாராட்டிட்டேனே நம்ம ஹீரோவை வெக்கப்பட்டு இருக்கான். இவன் நேச்சுரலா பொண்ணுங்களை காம்ப்ளிமெண்ட் பண்றான்னா இதை அடிக்கடி பண்ணிருப்பானு நம்ம சோவாவை பத்தி யோசிச்சு பாக்குறா. சோவா பாய் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தா, நானும் அதே மாதிரி பண்றேன்னு வா செஞ்சு காமிச்சா. இதுவோ சூப்பர் நம்ம ஹீரோ பாராட்டுறான். எந்த ட்ரெஸ் போட்டாலும் உனக்கு சூட் ஆகுது, நீ ஏஞ்சல் மாதிரி இருக்குன்னு நம்ம ஹீரோ பாராட்டிக்கிட்டே இருக்கான். அப்படிதான் இன்னும் நிறைய பாராட்டுன்னு ஆலியாவும் அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அவனை எப்படியாச்சும் இன்னும் வெக்கப்பட வைக்கணுமே அப்படின்னு ரிவீலிங்கா இருக்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு இது எப்படி இருக்குன்னு கேட்டா, சோவாவும் அந்த இடத்துக்கு வந்து இதை பார்த்துருதா. ஆலியா நீ தைரியமா இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடுவியான்னு சோவா கேட்கவும், நான் இங்கேருந்து மறைஞ்சு போகணும் அப்படின்னு அவன் ரஷ்யனில் சொல்லுவோம். என்ன சொன்னான்னு சோவா கேட்டா, அவன் மறைஞ்சு போகணும்னு ஆசைப்படுறான்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். மண்டே மீட் பண்ணலாம் ஆலியா அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோவோ சோவாவும் ஒரே ஸ்டேஷனில் இறங்குறாங்க. நான் ஏன் அந்த மாதிரி ஒரு ஸ்கர்ட்டை செலக்ட் பண்ணி அவமானம் ஆயிடுச்சு அப்படின்னு ஆலியா யோசிக்கும் போது தான் இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு ஒரே ஸ்டேஷனில் இறங்குனாங்க அப்படின்னு யோசிக்கிறா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ கிட்ட திறமை இருக்கு, பட் ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் நம்ம ஹீரோ ஸ்டூடெண்ட் கவுன்சிலில் ஜாயின் பண்ணாமல் இருந்துட்டு இருக்கான். அண்ட் ஆலியா அவன் மனசுக்குள்ள இருக்கிற ஃபீலிங்ஸை ரஷ்யனில் மட்டும்தான் நம்ம ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் புரியாத மாதிரியே நடந்துட்டு இருக்கான். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத போக போக இருக்கிற எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.